மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் வீடியோவே போட முடியல அப்படின்னாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ்ல ஏதோ ஒரு மொபைலில் ஷூட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். திமுகவிலேருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியே வந்திருக்காங்க. இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியில வந்துட்டாங்க, வேல்முருகன் வெளியில வந்துட்டார் அப்படின்னு மட்டும் பார்க்காம திமுக இதை திட்டமிட்டு செஞ்சிருக்கு, அவரை வெளியேற்றணும் அப்படின்னு திட்டமிட்டு செஞ்சிருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம பார்க்கலாம். ஏன்பா அப்படின்னா திமுகவுக்கு பொதுவாக சில சமூகத்தை பிடிக்காது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சமூகத்தை திட்டமிட்டு தொடர்ச்சியாக புறக்கணிப்பாங்க. இது போக ஆரம்பத்திலேருந்தே அவங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் அப்படின்னா பச்சை தமிழர் அப்படின்னு ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அது திமுகவுக்கு, இந்த திராவிட கும்பலுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கு முன்னாடி நாடார்களை திட்டமிட்டு திமுக புறக்கணிச்சுட்டே இருக்காங்க. நாடார் சமூக மக்கள், நாடார் சங்கங்கள் பல முறை திமுகவுக்கு எதிராக நாங்கள் இனிமேல் திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருக்காங்க, மேடைகளில் பேசியிருக்காங்க, ப்ரெஸ் மீட்டுக்கு கொடுத்துருக்காங்க நாடார் சங்கத்தை சேர்ந்த பலர். அதே மாதிரி நாடார் சமூகத்துக்கு எதிராகவும் திமுக தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருந்தது. அதோடைய எதிரொலியாக தான் அவங்க கொடுத்தாங்க. காமராஜரை ஸ்டாலின் கூட ஒப்பிட்டு பேச வச்சது, காமராஜர் ஏசி ரூம்ல இல்லாமல் தூங்கினாரு இப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம தற்செயலாக நடந்துடுச்சு, இவங்க யாரோ ஒருத்தவங்க பேசிட்டாங்க அப்படின்னு நினைச்சா கூட அது அப்படி கிடையாது. திட்டமிட்டு திமுக இதை மாதிரி நாடார் சமூக மக்களை, அதில் இருக்கக்கூடிய தலைவர்களை அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிறது செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மேலே அவங்களுக்கு என்ன வன்மம் அப்படிங்கிறதுலாம் அது ஒரு பெரிய வரலாறாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வன்னியர்களுக்கு ஆதரவாக என்றைக்குமே திமுக நின்னதே கிடையாது. அது ஏனோ என்னமோ தெரியல, வன்னியர்கள் அப்படின்னாவே திமுக ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி 10.5% கொடுத்தாங்க இல்லையா வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு, கொடுத்த கொஞ்ச நாள்லயே அவசரமாக அதை திமுக நீக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஆனால் வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு, அங்கே போய் நீட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனால் இவங்க முக்கியமாக இவங்க வந்த உடனே செஞ்ச வேலை என்ன அப்படின்னா வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த 10.5% இடஒதுக்கீட்டை தூக்குனாங்க. இவங்களுக்கு வன்னியர்களையும் பிடிக்காது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பச்சை தமிழர் அப்படின்னா அது திமுகவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க கூட்டத்தில் அது மாதிரி யாரும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய ஆட்சி, அவங்களுடைய அமைச்சரவை ஒரு திராவிட கும்பலால், தெலுங்கு கும்பலால் கட்டமைக்கப்படணும் அப்படிங்கிறதுல திமுக எப்பொழுதுமே ஒரு ஆசையோடு இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ரத்த பாசம், அந்த இன பாசம்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த பாசத்தோட எப்பொழுதுமே திமுக இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ யாராவது ஒருத்தவங்க 2 பேர் கூட இருக்காங்க, இப்போ திருமாவளவன் இருக்காரு, மற்றவங்க இருக்காங்கன்னு வைங்க. அவங்க இருக்காங்கன்னா அடிமையா இருக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துருவாங்க. சரி, அடிமையா இருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா நீங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிங்க, எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இப்படிதான் திமுக பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம் தான் இப்போ வேல்முருகன் அவர்களுக்கு நடந்திருக்கு. என்னப்பா வேல்முருகன் தானே கூட்டணி விட்டு வெளில வந்துட்டாரு, என்னமோ திமுக துரத்துன மாதிரி பேசுறீ அப்படின்னா கிட்டத்தட்ட திமுக தான் துரத்திருக்கு. வேல்முருகன் அவர்கள் இதை மாதிரி ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா இந்த திமுகவோட கொடூரங்கள் இப்போதான் நடக்குதா, எவ்வளோ நாளும் நடந்துட்டு இருக்குல்ல, அப்பயே வெளியில வந்திருக்கலாம். பட் இப்போ வேல்முருகன் வெளியில வராங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா ஒரு 10 கோரிக்கையே திமுக கிட்ட முன் வச்சிருக்காங்க. அதாவது இந்த கோரிக்கையெல்லாம் நீங்க செய்யறேன்னு சொன்னா நம்ம கூட்டணியில பயணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான 2 கோரிக்கை என்ன அப்படின்னா, எங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவங்க கேட்டிருக்காங்க. பட் திமுக அதுக்கு ஒத்துக்கவே இல்லை, கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா நின்றுருக்காங்க. இப்ப மற்ற கட்சிகள்லாம் விசிகா, கம்யூனிஸ்ட் எல்லாரையும் போட்டு அப்படியே புழிஞ்சு என்னென்னமோ பண்ணி அடக்கி வைக்கிறாங்கல்ல, ஸோ அதே மாதிரி வேல்முருகனையும் அடக்கி வைக்கணும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அந்த கோரிக்கையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, உங்களுக்கு ஒரு சீட்டு மிஞ்சி போனால் கொடுப்போம், ஒரு சீட்டே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்து கோவப்பட்ட, என்னதான் இருந்தாலும் தமிழர் அப்படின்னா ஓரளவுக்கு கோவம் வரும்ல. வேல்முருகன் ஆல்ரெடி கோவப்படக்கூடிய நபர் தானே. ஸோ கோவப்பட்டு நீங்கள் எனக்கு கூட்டணி எல்லாம் நடத்துனது போதும், நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாரு. இனிமேல் அவர் எந்த கட்சிக்கு கூட்டணி போவார் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்க தான் போகிறாரு. அது எந்த கட்சி அப்படின்லாம் பொறுத்து பார்க்கணும். பட் ஆனால் என்ன அப்படின்னா இந்த விஷயத்தில் வேல்முருகனுடைய துணிச்சல் இருக்குல்ல, ஒரு பச்சை தமிழர் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்காத, எனக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு, என் மக்களுக்காக பேச வேண்டியதுக்கு எனக்குன்னு சில உணர்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில வந்திருக்காருல, அதுக்கு ஒரு பெரிய பாராட்டை கொடுக்கணும். திமுக என்னதான் அந்த தமிழர்களை புறக்கணிச்சாலும் அவங்களுக்கு என்ன போக வேற இடமே இல்லையா என்ன? ஒரு பச்சை தமிழர் இங்க கட்சி தொடங்கி ஒரு சீட்லயே தான் நிக்கணுமா என்ன? இல்ல திருமாவளவன் மாதிரி 2 சீட்லயே தான் நிக்கணுமா என்ன? 6 சீட்லயே தான் நிக்கணுமா என்ன? அதுல இருந்து வளரவே கூடாதா என்ன?
திமுக அப்படிதான் நினைப்பாங்க. ஒரு பச்சை தமிழரா நம்ம கொடுக்குற சீட்டு 6 சீட்டா அடுத்த முறை 5 மாத்துவோம், 4 மாத்துவோம், அந்த கட்சியை இல்லாம போக செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. பட் அந்த கண்ட்ரோல்ல இருக்க முடியாது என்னால அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்த வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிப்போம். உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து பேசுனாதான், வெளியில இத மாதிரி பேசுனாதான் திமுக வந்து இந்த தமிழர்களுக்கு, அதுவும் ஒரு பச்சை தமிழர் ஒரு கட்சி வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு என்ன மரியாதை இந்த திமுக கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வெளியில தெரியும். உங்களுடைய துணிச்சலுக்கு ஒரு பாராட்டு. ஏன்னா இந்த துணிச்சல் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கோ இல்ல காங்கிரஸுக்கோ இல்ல கம்யூனிஸ்டுக்கோ இல்ல வைகோக்கோ யாருக்குமே கிடையாது. இப்போ வேல்முருகனுக்கு எந்த மாதிரியான அழுத்தம் கொடுக்கப்பட்டதோ இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸை தவிர மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே கொடுக்கப்பட்டு இருக்கு, கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கம்யூனிஸ்டுக்கு நீங்க சிபிஐ சிபிஎம் யாருக்குமே நீங்க வாங்கின சீட்டை நாங்க திரும்ப தரமாட்டோம். மறுமலர்ச்சி நம்ம வைகோ கட்சி இருக்கு இல்லையா, சோ அவங்க போன முறை 6 சீட்டு வாங்கினாங்க, இந்த முறை 4 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுலயும் 3 சீட்டு வந்து உதயசூரியன் சின்னத்துல அவங்க கட்சி அவங்க கட்சி வந்து போட்டி போடும். மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு சீட்ல வந்து அவங்களுடைய சொந்த சின்னத்துல போட்டி போடுவாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. திருமாவளவன் அவர்களுக்கு என்ன கண்டிஷன் போடுவாங்க, எத்தனை சீட்டு உறுதி செய்யப்படும் அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி திருமாவளவன் அவர்கள் புலம்பிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். என்ன புலம்புறாங்க அப்படின்னா, திமுக வந்து இந்த முறை நமக்கு சீட் அதிகமா கொடுக்க மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வந்து பிரஸ் மீட்லயே புலம்புற விஷயங்களை நம்ம பாக்குறோம். அப்பனா திருமா நினைச்சதும் அங்க நடக்கல. திருமாவளவன் அவர்கள் என்ன நினைச்சாரோ, எத்தனை சீட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைச்சாரோ அந்த விஷயமும் நடக்கல அப்படிங்கிறதுலாம் தெரியுது. பட் இவங்க யாருக்குமே ஒரு கோபம், எல்லாருக்கும் கோபம் வேணா மனசுக்குள்ள இருக்கலாம், ஆனா ஒரு துணிச்சல் வேணும்ல. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ இல்லைன்னா நான் வெளியில வரேன் அப்படிங்கிற அந்த துணிச்சல் வேணும்ல. அந்த துணிச்சல் அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே இல்லை, வேல்முருகன் அவர்களுக்கு இருந்திருக்கு. அதுவே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி விசிகா வரல அப்படின்னாலும் விசிகாவில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து சங்கத்தமிழன் போன்றவர்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க. பேசுற அளவுக்காவது அவங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்கு, அதுக்கே ஒரு பெரிய பாராட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சங்கத்தமிழன்லாம் 2024 தேர்தலில் ரெண்டு சீட்டு கட்சின்னு எங்க கட்சி பேர் வாங்கிடுச்சு, நீங்க இப்பயும் 2 MP சீட்டு தான் கொடுப்பீங்க அப்படின்னா அங்க தீக்குளிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு பேசின நபர், அந்த அளவுக்கு தைரியமா பேசின நபர். பட் 2 சீட்டுக்கு மேல வாங்க முடியல. ஆனா பேசுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல. இப்ப காங்கிரஸ்ல இருந்து அது மாதிரி ஒரு நபர் பேசுவாங்களா அப்படின்னா பேச மாட்டாங்கல்ல. ஆனா விசிகாவில இருந்து சங்கத்தமிழன் போன்ற சிலர் வந்து இதை மாதிரி பேசுறாங்க. இப்பவும் இந்த சீட்டு கம்மியா கொடுக்கறதுக்கு நிறைய விமர்சனம் அப்படிங்கறத வச்சிருக்காரு. எங்களை என்ன இந்த பஜ்ஜி சுச்சி சாப்பிட வந்த கட்சின்னு நினைச்சீங்களா, கூப்பிட்டு சும்மா பேச்சுவார்த்தை நடத்திட்டு பஜ்ஜி டீ எல்லாம் கொடுத்துட்டா சரியா போயிடும் நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா பேசியிருக்காரு. அதுக்கு வரவேற்பு. ஆனா உங்க கட்சி வந்து திமுக கூட்டணியில இருந்து வெளியில வரமாட்டாங்க அப்படிங்கிறது அது எழுதப்படாத ஒரு விதி, சொல்லியே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த துணிச்சல் இல்லை, பட் வேல்முருகனுக்கு அந்த துணிச்சல் இருந்திருக்கு, வெளியில வந்திருக்காரு. ஸோ அதுக்கு அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்த முடிவுகளை வந்து சரியான முடிவுகளாக எடுத்து பயணிச்சார் அப்படின்னா நல்லா இருக்கும். பட் என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள், நம்ம சமூகம் சார்ந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் வீடியோவே போட முடியல அப்படின்னாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ்ல ஏதோ ஒரு மொபைல்ல ஷூட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.